الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய மாரிஸ் மனன போட்டி அதனுடைய குறிப்பேடு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஒவ்வொரு வருடமும் சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமான மனன போட்டி. ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சூறாவுடைய ஒரு அளவும், ஒரு மாதத்துக்கு ஒரு ஹதீஸ், ஒரு மாதத்துக்கு சில துவாக்கள், ஒரு துவா வரலாம் அல்லது 2-3 துவாக்கள் வரும். இவைகள் ஒரு மாதமும் பாடமாக்கினா அதுக்கு பின்னால நடைபெறக்கூடிய இறுதி கட்ட போட்டியில் மனன போட்டியில் கலந்து அனைவரும் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டியில். அந்த அடிப்படையிலே இந்த 7வது மாதத்துக்குரிய மனன போட்டிக்குரிய குறிப்பேடு குர்ஆன் மனனத்தில் சூரத்துல் கஹஃப் உடைய 56வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் மனனமிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய குரூப்புகளிலும் தாவா நிகழ்ச்சிக்குரிய குரூப்பிலும் ஒவ்வொரு மாதமும் அதுக்குரிய குறிப்பேடுகள் வழங்கப்படும். ஹதீஸ் மனனத்தில் இந்த மாதத்திற்குரிய ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم من غسل يوم الجمعة واغتسل ثم بكر وابتكر ومشى ولم يركب ودنا من الإمام فاستمع ولم يلغ كان له بكل خطوة عمل سنة أجر صيامها وقيامها رواه أبو داود عن أوس رضي الله عنه. என்ற ஹதீஸ் கருத்துடன் கருத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், துஆவுடைய கருத்தையும் விளக்கங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு மாதாந்த நிகழ்ச்சியில் அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஹதீஸுடைய கருத்து, வெள்ளிக்கிழமை நாளையிலே செய்ய வேண்டிய முக்கியமான அமல், அந்த அமல்களில் ஜும்மாவுக்கு வருகை தர வேண்டிய கடமை, அதற்குரிய சிறப்பு எப்படி வந்தால் இந்த நிலைமைகளில் என்று சொன்னால் அதற்குரிய சிறப்புகள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு சொன்னா அதிகமான கூலிகள் கொடுக்கப்பட்ட ஒரு அமலுக்கு அதிகமான கூலிகள் சொல்லப்பட்ட சஹீஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான் என்று பெரும்பாலான உலமாக்கள் கூறியிருக்கிறார். அவருக்கு பிரமாண்டமான நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்லேயே சுட்டி காட்டியுள்ளார்கள். என்ன செய்ய வேண்டும்? மன் கஸ்ஸல யௌமல் ஜும்ஆத்தி வக்தஸல், ஜும்ஆவுடைய நாளையிலே தலையை கழுவி குளித்து. கஸ்ஸல வக்தஸல் என்பதற்கு உலமாக்கள் பல கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே பிரபல்யமான கருத்து தான் தலையை நன்றாக கழுகி அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலே குளித்து, அல்லது வேற கருத்துகளின்படி கணவன் மனைவி இருவரும் குளிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது உஸ்லு யௌமில் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவருக்கும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் குளிப்பது வாஜிப் என்று சொல்லி ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்படி தனிப்பட்ட முறையிலேயும் சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஹதீஸிலே சில அமல்களை வைத்து ஒரு பொதுவான சிறப்பாக இதிலே சொல்லப்பட்டுள்ளது. அதே போல குளித்துவிட்டு சும்ம பக்கர வபத்தக்கர், நேர காலத்துடன் பள்ளிக்கு வருகிறார். முதல் நேரத்திலேயே, ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிக்கு வந்து ஆரம்ப சொற்பொழிவிலிருந்து அவர் கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப நேரம் வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல முதல் நேரத்தில் வருபவருக்கு இன்ன கூலி அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல சொல்லப்பட்டுள்ளது. அதனுடைய ஆரம்ப நேரம் என்ன என்பதற்கும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து சுபஹுடைய நேரத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். அப்ப நேர காலத்துடன் வந்து இமாமுடைய ஆரம்ப உரையிலிருந்து அவர் கேட்டால், வமஷா வலம் ஏற்கம், நடந்து போகிறார் பள்ளிக்கு. வலம் ஏற்கம், வாகனத்தில் போகாம நடந்து போகிறார். வதனா மினல் இமாமி ஃபஸ்தமா, இமாமுக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து இமாமுடைய பிரசங்கத்தை செய்வமடிக்கிறார். வலம் இயல்வு, வீணான விடயங்களில் ஈடுபடாமல், வீணான விடயங்கள் என்று சொன்னால் குத்பாவை கேட்காமல் வேற வேலைகளில் மற்றவர்களையும் பார்க்கக்கூடாது. வேறொரு ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரி, இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆத்தி
அன்சித் வல் இமாம் யஃப்துப் ஃபகத் லகவுத். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஜும்மாவுடைய நாளையில இமாம் ஹுத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகோதரனை பார்த்து அமைதியாக ஏறி அவங்க பேசிக்கொண்டு நிற்கிறத பார்த்து வாய் மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் அவர் வீணான வேலை செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வேற வேலைகளில் ஈடுபடாமல் எந்த வேலைகளையும் கீழே இருக்கிற கற்களை பொறுக்கிறது அது மாதிரி வேலைகள் அவைகளில் ஈடுபடாமல் இமாம் சொல்வதை செவிமடுத்துக் கொண்டிருந்தால் கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அவர் பள்ளிக்கு வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அமலு சனத்தின் அஜுரு சியாமிஹா வ கியாமிஹா ஒரு வருடம் நோன்பு நோற்ற இரவு வணங்கின கூலி அவருக்கு கிடைக்கும். இந்த சிறப்பு மிக பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அமலு சனத்தின் அஜுரு சியாமிஹா வ கியாமிஹா ஒரு வருடம் முழுமையாக நோன்பு நோற்ற நின்று வணங்கின கூலி அவருக்கு கிடைக்கும். என்ன செய்யணும்? மன் கஸ்ஸல யௌமல் ஜுமாத்தி வக்தஸல் குளித்து நேர காலத்துடன் வந்து இமாமுடைய பேச்சை இமாமுடைய ஹுத்பாவையும் ஆரம்பத்தில் இருந்து கேட்கிறார். ஒமஷா வலம் யர்கப் நடந்து வருகிறார் பள்ளிக்கு வாகனத்தில் வராமல் இமாமுக்கு பக்கத்திலே இருந்து வீணான வேலைகளை செய்யாமல் அவர் கேட்க வேண்டும். இதுதான் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அமல்கள். அதற்குரிய கூலி ஒரு வருடம் நோன்பு நோற்ற நின்று வணங்கின கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். துஆ மனனத்தில் இந்த மாதத்துக்குரிய துஆ குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதிகமாக செய்ய வேண்டிய அதிகமாக நாங்கள் ஓத வேண்டிய துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. உங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அக்ஸிரு வெள்ளிக்கிழமை நாளையில என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. அதாவது நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் வெள்ளிக்கிழமையுடைய நாளையில் அதிகமாக இருக்கணும். எங்களுடைய வார்த்தைகளை விட ஸலவாத்து தான் அதிகமாக இருக்கணும். அதனால தான் அக்ஸிரு அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படும். எப்ப ஸலவாத் சொன்னாலும் எங்கிருந்து சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது எத்தி வைக்கப்படுகிறது. மலக்குமார்கள் மூலமாக இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொல்கிறார். நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எங்களுக்கு பதில் சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய பதிலும் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹு தஆலா 10 ஸலவாத் சொல்கிறான். 10 ரஹ்மத் அல்லாஹு தஆலா எங்கள் மீது பொழிகிறான். அதே போல ஸலவாத்துடைய அமல் எந்த அமலையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லயோ அல்லாஹ்வும் செய்கிறான் மலக்குமார்களும் செய்கிறாங்க நீங்களும் செய்யுங்க என்று சொல்லல. மாறாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னையும் தன்னுடைய மலக்குமார்களையும் இணைத்து ஏனைய முஃமின்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்ற அமல் தான் ஸலவாத். அடுத்து இந்த தலையங்கத்துக்கு கீழால ஒரு துஆ சய்யிதுல் இஸ்திக்ஃபார் தலை சிறந்த பாவ மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில வரக்கூடிய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை சிறந்த பாவ மன்னிப்பு கேறுவதில் தலையாய ஒரு துஆ என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆ சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடியது தலை சிறந்த பாவ மன்னிப்பு கேறல். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப்பு என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு நாயன் வணங்கப்படக்கூடிய வேறு நாயன் இல்லை. ஹலகதனி நீயே என்னை படைத்தாய். வ அன அப்துக் நான் உன்னுடைய அடியானாக இருக்கிறேன். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தபாத் முடியுமான அளவு என்னால் இயன்ற வரை உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் நான் நிறைவேற்றுகிறேன். உறுதிமொழிகள் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறது அவருடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது இவைகளில் நான் முடியுமான அளவு இவைகளை நிறைவேற்றுகிறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது நான் ஏற்கனவே செய்தவைகளுடைய கெடுதிகள் பாவமாக இருந்தால் அதுக்குரிய கெடுதிகள் இவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பினிஅமதிக அலைய நீ என் மீது பொழிந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை அருட்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அபூஉ லக பிதம்பி அதே போல நான் உனக்கு மாற்றம் செய்திருந்தால் என்னுடைய தவறுகள் இருந்தால்
என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஃபக்ஃபிர்லி, எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, ஏனென்றால் உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை என்ற துவா, சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற துவாவும் இந்த மாதத்துக்குரிய துவாவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கொடுக்கப்படக்கூடிய துவாவும் வரக்கூடிய ஹதீஸ் ஏதாவது ஒரு அமலுடைய சிறப்பாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு அமலை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இவைகளை மனநமிட்டு அதன்படி அமல் செய்து அதனுடைய பிரயோஜனத்தை இம்மையிலும் மறுமையிலும் அறிந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.